குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம இம்ரான் குடும்பத்தினர் 3வது அத்தியாயத்துல இருந்து 182ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபுல்லாவே அந்த நம்பிக்கை உள்ளவர்கள், நம்பிக்கையற்றவர்கள், இவங்க 2 பிரிச்சு சொல்றதுதான். ஸோ இப்ப 182 படிங்க. ஓகே பிரதர். அது உங்கள் கைகள் முற்படுத்தி வைத்த காரணத்தினால் ஆகும். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களுக்கு எவ்வித அநியாயமும் செய்பவன் அல்ல. சூப்பரான பாயிண்ட் இது. நிறைய பேர் இயேசு இப்படி பண்ணிட்டாங்க, இப்ராஹிம் இப்படி பண்ணிட்டாங்க, நபி இப்படி பண்ணிட்டாங்க சொல்லுவாங்க இல்லையா? எவ்வளவு சித்திரவதை பண்ணாங்கன்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஏன்னா கேட்பாங்க, என்னடா கடவுளுடைய வழியை சொல்றாங்க, அவங்களுக்கே கஷ்டம். அதுக்கு சொல்றாரு, அது முன்னமேயே உங்கள் கைகள் செய்த தீவினை ஆகும். உங்க கையால செய்ததுக்கான பலன் தான் நீங்க அனுபவிச்ச சித்திரவதை. அதுக்கு முன்னாடி வரியில பார்த்தா நபிமார்களை கொலை செய்தாங்கன்னு இருக்குது. அப்ப கடவுள் ஏன் விட்டாருன்னு வரும். அது நீ செய்த பாவம் இல்லையா? இந்த ஞானம் கிடைப்பதற்கு முன்போ அல்லது முன் ஜென்மத்திலோ செய்த பாவத்திற்கான பலன் தான் கிடைக்குதே தவிர அல்லாஹ் தன் அடியார்களுக்கு எந்தவித அநீதியும் செய்பவன் அல்ல. ஸோ இதைதான் இதைத்தான் நாம சொல்றோம். சாத்தான் தனியா கிடையாது. இதுதான் கர்மா. நீங்க செய்த பாவத்திற்கான தண்டனை இப்பதானே கொடுக்கப்படுது. இப்ப அங்கதான் அதை தானே சொல்லி இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிச்சதுக்கான காரணம் நீங்க செய்த பாவம்ன்ற. ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அங்க போய் நரகத்துல போய் தண்டனை அனுபவிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி நரகத்துலதான் இருக்கும். தண்டனை அனுபவிக்கிற இடம் தானே நரகம். இப்ப அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறாங்க பாலஸ்தீன். நம்மளே எல்லாருமே அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறோம். ஸோ இதான் நரகம். இனிமேல்ட்டு தான் இதே பூமி சொர்க்கமாக போகுதுன்றோம். முதல் 2000 வருஷம் சொர்க்கம், அடுத்த 2000 வருடம் நரகம், கடைசியில் அல்லாஹ் வரார். அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்திலிருந்து வரார். அவரை தான் சிவன் பரமபிதான் மற்ற மதத்துல சொல்றாங்க. அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கிருந்து தான் இந்த பூமிக்கு வரும். வரும்போது பூர்வ மத்தியில இருப்போம். அதனாலதான் இங்க போட்டு வைக்கிறோம். ஸோ சொர்க்கத்துல எல்லாரும் ஆத்மான்ற உணர்வுலயே இருப்பாங்க. ஆத்மா தான் கண் வழியா பார்க்குது, வாய் வழியா பேசுது, எல்லாத்தையும் ஆத்மா தான், அதாவது உயிர் அதுதான் பண்ணுது அப்படின்ற உணர்வுல ஒருவர் ஆத்மா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால அவங்க எவ்வளவு அழகா இருந்தாலும் மனம் கொஞ்சம் கூட சலனப்படாது. அங்க புர்கா போட மாட்டாங்க, தாடி முதல்ல வளரவே வளராது. இந்து தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தாடி மீசை இருக்காது, வயசானவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. 150 வருடம் வரைக்குமே அவங்க இளமையாவே தான் இருக்கும். 150 வருடம் கழிச்சு அந்த உடலை விட்டு இன்னொரு உடலை எடுப்பாங்க. அப்படி இருக்கும். சொர்க்கத்துல எந்த பாவமும் செய்ய மாட்டோம் 2000 வருஷம். நரகத்துல வரும்பொழுதுதான் உடம்புன்னு நினைக்கிறதுனால பாவம் செய்யறோம். ஸோ உடம்புன்னு நினைக்கும் பொழுது என்ன ஆயிடுது, ஆத்மான்னு நினைக்கும் போது ஆத்மால இருந்து ஆனந்தம் வரும், அது கட்டாயிடுது. அப்ப ஆனந்தத்தை தேடி வெளியில தேடும்போது தான் புலனின்பத்துக்கு அடிமையாயிடும். அப்பதான் நமக்குள்ள இருந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சாத்தான் வரான். மாயான்னு சொல்லலாம், ராவணன் சொல்லலாம். எல்லா அரக்கனும் இந்த 5 விகாரங்கள் நமக்குள்ள இருக்குது, வெளியில கிடையாது. அந்த அரக்கர்களை அழிக்கிறதுக்கான வழியை இறைவன் சொல்லிக் கொடுக்கிறார். ஆனா காமம் நல்லா தானே இருக்கு, புலனின்பம் நல்லா தானே இருக்குதுன்னு மூழ்கி இருக்கிறவங்க தான் நிராகரிப்பாளர். ஏன்? ஏன்னா எங்க மதங்கள் ஒன்றும் அதை விட சொல்லலையே. எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம், இந்தந்த விலங்கை தவிர மற்ற விலங்கெல்லாம் சாப்பிடலாம் தானே சொல்லுது. அதுதான் மாயாவுடைய வழி. அவர்கள் தான் நிராகரிப்பாளர்கள். வேதத்தை உடையவர்கள்னா மதங்களை பிடித்தவர்கள்னு அர்த்தம். ஸோ அதுதான், நீங்க செய்த பாவத்துக்கான தண்டனை தான் அனுபவிச்சீங்களே தவிர நான் உங்களுக்கு பண்ணல. இதுல 2 விஷயம் இருக்குது. கர்ம கணக்கு, முற்பிறவி 2 வந்துருச்சு இல்லையா? இப்ப நான் எதுவுமே பண்ணலையே, அப்ப முன்னாடி பண்ணியிருப்பேன். புரிஞ்சுக்கணும். அது கூட புரிஞ்சுக்காத குழந்தையா? அடுத்தது, நான் எந்த விதமான அநீதியும் செய்ய மாட்டேன், கடவுள் தண்டனை கொடுப்பாருன்றாங்க இல்லையா? இப்ப இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கான தண்டனை தான் நீ அனுபவிச்ச, ஆனா அதை நான் பண்ணலன்ற. அப்ப தண்டனை கொடுப்பவர் கடவுள் இல்லைன்னு வந்துருதா? இதுக்கு மேல என்ன வேணும்? ஆனா இதை புரிஞ்சுக்க முடியலன்னா சரி, ஓகே, கடவுள் தண்டனை கொடுப்பாருன்னா அது பயந்துட்டு இருங்க. இது கர்மா, நீங்க அனுபவிச்சே தீரணும். அந்த கர்மாவில இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு நல்ல கர்மத்தை கத்துக் கொடுக்கிறார். ஆத்மான்னு பாருங்க, உடல் நினைக்காதீங்க. ஆத்மான்னு ஒண்ணு பரமாத்மாவை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். உடலை பார்க்க பார்க்க பலம் போயிடும். சொர்க்கத்துல ஆத்மானே பார்த்துட்டு இருந்ததுனால தான் 2700 வருஷம் இந்த பூமி சொர்க்கமாவே இருந்துச்சு.
உடல்னு பார்க்க ஆரம்பிச்சதோடைய பலன் அடுத்த 2500 வருடத்தின் இறுதியில எப்படி இருக்கிறோம்னு நம்மளே சுத்தி பாருங்க. ஆனா நல்ல விஷயம்னா மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது. அதுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு தான் கடவுளே வந்திருக்கு. வந்து இந்த ஞானத்தை பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியானம் நிலை மூலமாக சொல்றார். இல்ல நாங்க எங்க மதம் சொல்றதா நம்புவோம். அதனாலதான் உங்க மதத்துல இருந்து எடுத்து படிக்கிறோம். பாருங்க இருக்குது. இததான் குரான்ல வந்து முன்னாடி நிறைய நபிகள் அத்தாட்சி காட்டினார்களே நபினா இறை தூதர். அங்க சொல்ற மாதிரி அது முன்னாடில இருந்து வர்றதில்ல, மொத்தமா இப்பதான் இந்த ஞானத்தை கொடுக்குறாங்களா, நம்ம கொடுக்குறோமா, இதோட போகாது. நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நிராகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு நிராகரிக்கிறாங்களோ அதுதான் கொலை பண்றதுன்னு சொல்றது. மற்றபடி கொலை பண்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உண்மையிலே தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா? இறைவனுடைய வழி பிடிக்கலன்னா யாருக்கு நஷ்டம்? அதான் சொல்றாரு, இதனால எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாதுன்னு கடவுள் சொல்றேன் குரான்ல. சரி, ஓகே. 183 சிஸ்டர். அத்தகையோர் எத்தூதராயினும் நம்மிடம் அவர் ஒரு குர்பானியை கொண்டு வந்து அதை நெருப்பு உண்ணும் வரை நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டாம் என நிச்சயமாக அல்லாஹ் உறுதிமொழி எடுத்துள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீர் எனக்கு முன்னர் வந்த தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளையும் இன்னும் நீங்கள் கேட்டதையும் உங்களுக்கு திட்டமாக கொண்டு வந்தார்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை ஏன் கொலை செய்தீர்கள் என்று கேட்பீராக. இங்க வந்து ஸ்தூலமா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. அது என்னன்னா பைபிள்ல ஒரு கதை வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, பலியை வச்சு ஆடு மாடு இதெல்லாம் வெட்டி போட்டுட்டு இறைவனை கூப்பிடுவாங்க. மேல இருந்து ஒரு நெருப்பு வந்து டமால்னு அடிக்கும். அப்படி வச்சாதான் நாங்க நம்புவோம் அப்படின்னா கடைசியில வைக்கும், எல்லாமே வைக்கும், நமக்கே ஸ்ட்ரெயிட்டா வைக்கும் நெருப்பு இல்லையா? நிறைய நடக்குது இல்லையா? அப்பதான் இவங்க நம்புவாங்க போல இருக்குது. அதான் சொல்றாரு, அததான் நீ வேதத்தை வச்சுட்டு சொல்றியே, உன் வேதத்தை வச்சு எத்தனை இதை வந்து அவங்க காட்டினாங்க. உங்ககிட்ட முன்னாடி வந்த தூதர்கள் தெளிவான ஆதாரங்களை உன் வேதத்துல இருந்து காட்டினாங்க. நீ என்ன பண்ற, எது நடக்கவே முடியாதோ அதை எடுத்துக்கிற, அதை பண்ணி காட்டு, நான் நம்புறேன் அப்படின்னு நீ சொல்ற. நாங்க தான் சொல்றோம் அது நடக்கவே இல்லை. பைபிள், குரான், ராமாயண, மகாபாரதத்துல எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. இறைவனுடைய ஞானம் வெளிப்படுது. கடைசியில நடக்க போறது முன்கூட்டியே ஒரு கதை வடிவத்துல காட்டிட்டாங்க. நடக்கிறதெல்லாம் நமக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்றோம். நீ அந்த கற்பனை விஷயத்தை மட்டுமே பிடிச்சிட்டு இதை நடத்தி காட்டு அப்படின்னு சொன்னா, அப்ப இதுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்கள் சொன்னாங்களே, அதைதான் சாத்தான் வந்து இயேசு கிட்ட சொல்லுவான். ஒரு கோபுரத்துல நின்று பாரு, எங்க அங்கிருந்து குதி பார்ப்போம் கடவுள் ஒண்ணு பிடிக்கிறாரான்ட்டு. ஏன்னா அப்படி போட்டிருக்குது, வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, எங்க குதியாம் பார்ப்போம், உடனே கடவுள் சோதித்து பார்க்காதேன்னு சொன்னாரு அப்படின்னு போட்டு இருக்குதே அப்படின்னு. ஸோ அப்படியும் அதுல போட்டிருக்கு. அப்ப என்னன்னா சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அவர் ஒண்ணு சொல்றாரு. அதுதான் என்ன ஒரு பிரச்சனைனா, ரெண்டுமே இதுல போட்டிருக்கும். சாத்தானுடைய வழியும் இருக்கும், கடவுளுடைய வழி அங்கங்க ஸ்லைட்டா இருக்கும். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், நமக்கு சாதகமானதான் எடுத்துக்குவோம். அதுதான் பிரச்சனை. அதுதான் தூதர்களில் பலர் எங்களுக்கு முன்னாடி தெளிவான ஆதாரங்களை எடுத்துட்டு வந்தாங்களே அப்படின்ட்டு. உங்களுக்கு இப்போ ஒருவேளை இந்த ஞானத்தை இப்பதான் நீங்க முதல்ல கேட்குறீங்கன்னா, இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோ போடுவாங்க, பாப்பீங்க. அப்ப அவங்க கிட்ட கேளுங்க, தெளிவான இது எல்லாமே கடைசியில் நடப்பது, ஆரம்பத்தில் இருந்தெல்லாம் நடக்கல. அந்த ஆதாம்ல இருந்து கடைசி வரைக்கும் உள்ள தூதர்களாக அங்க போட்டிருக்கிறதுலாம் தனித்தனியா வந்த தூதருடைய கணக்குல கடைசியாக மொத்தமா இறைவன் இப்பதான் வர்றார். வந்தவர் செய்தி கொடுக்குறாரு, நான் செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. எந்த மதத்துல போட்டிருக்கு கடவுள் இப்படி இருக்காரு? எங்க மதத்துல போடல. சரி, எப்படி இருக்காரு? போடவே இல்லை. அப்ப சொல்றதை ஏத்துக்கணும்ல. எங்க இருக்குன்னே தெரியல. சொர்க்கம் எங்க இருக்கு அதுவுமே தெரியாது. இதே பூமி தான் சொர்க்கமா இருந்தது, இப்ப நரகமா இருக்குது. சொர்க்கத்தில் இருந்ததுடைய அடையாளம் தான் அங்க இருந்தவங்களை இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம். அப்ப கடவுளுக்கு ஈக்குவலா அவங்க தூய்மையா இருந்திருக்கிறாங்க, அதனால பூஜைக்குரியவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தூய்மை இழக்கிறாங்க, அதனால அவங்க பூஜைக்கு தகுந்தவர்கள் கிடையாது. ஸோ இதுதான் இங்க விஷயமே. அப்ப நீங்க என்ன கேட்டீங்க, குரான்ல இருக்குதான்னு கேட்டீங்க. நம்ம ஜென்ரல் வீடியோ போடும்போது இதெல்லாம் குரான்ல எங்க இருக்குதுன்னு கேட்டீங்க. அப்பதான் நம்ம குரானை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம்.
பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம். பார்த்தா பைபிள் வந்து கதை ஃபுல்லாக படித்தாதான் புரியும். குரானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வசனத்துலையுமே வருது ஞானம். அப்படியே பட்டு பட்டுன்னு தெரிக்குது. அந்த வசனத்துல தவறான விஷயம் இருந்தாலும் ஏதோ ஒரு லைன் ஆகுது, அதுல ரைட்டா வந்துடும். ஸோ அதை தான் நம்ம சொல்றோம். அப்படி இருந்தும் அவர்களை ஏன் கொன்றீர்கள், அதாவது நிராகரித்தீர்கள். உண்மையாளர்களாக இருந்தா இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நபிகளாகிய நம்ம கிட்ட சொல்றது. அவங்க இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் அவங்க மதஸ்தாபகர்கள், மதத்தை உருவாக்க வந்தாங்க. ஒரு மதத்தை ஸ்தாபனை பண்றவங்க இன்னொரு மதத்துக்கு கூட போய் சண்டைலாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க, அதை பொய்ப்பித்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இது நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ எங்கேயாவது முஸ்லீம்ஸ் போய் சண்டையா போட்டுட்டு இருக்கிறாங்க, இல்ல கிறிஸ்தவர்கள் சண்டை போடுறாங்களா, வேணா அவங்க சர்ச்சுக்குள்ள போய் சாத்தான்னு சொல்லுவாங்க, வெளியில வந்து எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் இங்க எல்லார்கிட்டையும் போய் நம்ம ஞானத்தை சொல்றோம். பாருங்க கடவுள் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். இப்ப கடவுளை ஏற்கிறீங்களா இல்லையான்றதான் விஷயம். குரானை ஏற்கிறீங்களா, பைபிளை ஏற்கிறீங்களா, கீதை ஏற்கிறீங்களா கிடையாது. இதெல்லாம் வேதத்தை உடையவர்கள் லிஸ்ட், இவங்கெல்லாம் மதத்தை கொண்டவர்கள். இப்ப அதெல்லாம் தேகத்திற்கான மதங்கள். இன்னைக்கு முஸ்லீம் மதத்துல குடும்பத்துல பிறந்தா நான் முஸ்லீம் நினைச்சுக்குவேன் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும். இந்த உடம்பை விட்டுட்டு ஆத்மா போய் இந்து குடும்பத்துல பிறந்தா உடனே இந்து தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மயக்கத்துல இருந்து விடுபடுங்க. கடவுள் ஒருத்தர் தான், அவரை புரியும். கடவுள் ஒருத்தர் தான், அல்லாஹ் ஒருவரேன்றாங்க. அல்லாஹ் ஒருவர்னா அவர் சொல்வது தான் நம்ம கேட்கணும்னு அர்த்தம். மதஸ்தாபகர்கள் சொல்வதை கேட்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இது புரியல. இதை ஒருத்தர் புத்திசாலித்தனமா ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்கிறாரு அப்படின்னா, அல்லாஹ் ஒருவரே இருந்தா சிலை வழிபாடே இல்லைன்னா அச்சிக்க மாட்டாங்களா, புத்திசாலித்தனமா யோசிங்கடா அப்படின்றாங்க. புத்திசாலித்தனமா அப்ப முஸ்லீம் நாட்டுல தான் அடிச்சுக்கிறாங்க. இருக்கிறதுல சிரியா நாட்டுல என்ன நாடு இல்லையா, முஸ்லிம்களுக்குள்ள எத்தனை பிரிவுனால இந்த ஈராக்ல எத்தனை இடத்துல அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இவர் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறாராம். அல்லாஹ் வந்திருக்கிறாரு, இவங்க தூதரை பிடிச்சிட்டு கடவுளை விட்டுறாங்க. சாரி மதஸ்தாபகர்களை பிடிச்சி கடவுளை விட்டாங்க. இயேசுவை பிடிச்சாங்க, பிதாவை விட்டுட்டாங்க, அல்லாவை விட்டாங்க. 184 படிங்க சிஸ்டர். பின்னரும் அவர்கள் உம்மை பொய்யாக்கினால் உமக்கு முன்னர் தெளிவான அத்தாட்சிகளையும் ஆதமங்களையும் பிரகாசமான வேதத்தையும் கொண்டு வந்த தூதர்கள் பலரும் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கின்றனர். பிரகாசமான வேதம் இல்லையா, ஸ்தூலமான புக்கு கிடையாது இல்லையா. இந்த ஞானம் ஒளி அப்படிங்கிற ஒளியான ஞானத்தை எடுத்துட்டு வராங்க. இந்த அதனால அவங்க எத்தனை பேர் வந்தாலும் நிராகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால இதுல கடவுள் நமக்கு நேரடியாக சொல்றது என்னன்னா, கொடுங்க, எல்லா மதத்தினருக்கும் இது தேவை, ஆனா நாடி பார்த்து கொடுங்க. அதுக்கு அவங்க ஏத்துக்கிறதுக்கு தகுதி இருக்குதா. இப்ப நம்ம வந்து ஒரு யூடியூப்ல போடுறோம் அப்படின்னும் போது பல வகைப்பட்ட முஸ்லிம்கள் பார்ப்பாங்க. அதுல நிறைய பேர் தேவதை ஆத்மாவும் இருப்பாங்க. ரெகுலரா பாக்குறவங்க சத்தியமா தேவதை ஆத்மா தான். அதுல மனப்பூர்வமா பாக்குறவங்க இருப்பாங்க, அரை மனசோட பாக்குறவங்க இருப்பாங்க, ரெண்டு பேருமே இருப்பாங்க. அதனால மற்றவர்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காம போயிடுவாங்க, இல்ல நெகட்டிவ் கமெண்ட் போட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம நிஜத்தில் ஒரு சகோதரரை இந்துவையோ கிறிஸ்டினையோ முஸ்லீமையோ பாக்குறோம் அப்படின்னா, இந்த ஞானத்தை கொடுக்கும்போது அவங்க ஆர்வமா இருக்கிறாங்களான்னு கொடுத்துட்டு இருக்கும்போதே பார்ப்போம். அவங்க கண்ணை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். வேற வழி இல்லாம கேட்குறாங்களோ, அது ஒண்ணு இருக்கு. இப்ப ஒரு எஜமானர் சொல்றாரு, வேலைக்காரங்கன்னா இதெல்லாம் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கல்ல. ஆனா இப்படி இப்படி தலை சொறிவாங்க, இப்படி பார்ப்பாங்க. அப்ப ஓகே, இவங்களுக்கு ஆர்வம் இல்லை. சரிம்மா, உனக்கு கஷ்டம் வரும்போது இறைவனை நினைமா, நட்சத்திரம் மாதிரி, அவ்வளவுதான். நம்ம உயிர் இங்க இருக்குது புரிஞ்சுக்கிட்டு இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைமான்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க பேசுறது வேஸ்ட். அந்த மாதிரி விஷயம் கடவுள் சொல்ற. இங்க வந்து இது இப்ப நமக்கு இது கரெக்டா பொருந்தும். நம்ம ஃபுல்லா சொல்லும்போது இல்ல இதெல்லாம் பொய் அப்படின்ட்டு அந்த வேதத்திலே வேற ஏதாவது எடுத்து வந்து காப்பி பண்ணி இப்ப பேஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. அங்க பைபிள் போடும்போதும் அதான் நடக்குது, இங்க போட்டாலும் அதான் நடக்குது. ஆனா இவங்களாவது பரவாயில்ல, பைபிள் குரான் தான் போடுறாங்க. இந்துக்கள் எதுல இருந்து காப்பி பேஸ்ட்லங்கிறது அவங்கவுங்க ஒரு மதஸ்தாபகர் அவங்களே இஷ்டத்துக்கு. கடவுள் எல்லாம் வந்து பேச மாட்டார். கடவுள் உங்ககிட்ட மட்டும் வந்து பேசுவாரா? ஓம் நம சிவாயக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? நீ எப்படி அவரை தப்புன்னு சொல்ல முடியும்?
அப்படி இப்படின்ட்டு ஆளு 2 பேர் சொல்றது ஒரே மாதிரி இருக்காது. இப்போ முஸ்லிம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த குரான்ல இருக்கிறதா எடுத்து வந்து போடுவாங்க. கிறிஸ்டின்ஸ் பைபிள்ல இருக்கிறதா எடுத்து வந்து போடுவாங்க. இந்துக்கள் எவ்வளோ பெரிய டெஸ்ட் பேப்பர் நமக்கு இல்லையா? ஸோ இது முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் சேர்த்துதான் நிராகரிப்பாளர்கள்ன்றது. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கோடியில ஒருத்தர் தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க, எடுத்துட்டு சொர்க்கத்துக்கு வருவாங்க. அதனாலதான் சொற்பமானவர்கள் மட்டுமே சொர்க்கத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உன்னை பொய்ப்பிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வாதம் பண்ணிட்டு இருக்காங்க, தான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு. அப்ப நீ இவ்வளவு தெளிவான ஆதாரங்களை கொடுத்தும் அவங்க பண்றாங்கன்னா அவங்க கிட்ட நேரத்தை வீணாக்காத. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கொடுத்து பார்த்துருக்குறாங்க, டைம் தான் வேஸ்ட் ஆச்சு, உனக்கு நிறைய வேலை இருக்குது, எல்லோருக்கும் செய்தியை கொடுத்துட்டு இருக்கணும், அதனால உன் நேரத்தை வீணாக்காதன்னு அர்த்தம் கடவுள் சொல்றது. இதுல உன்னை பொய்ப்பித்தால் உனக்கு முன்னாடி ஞானத்தை கொடுத்த தூதர்களும் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கின்றனர். அதுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லல. நேரத்தை வீணாக்காத, அது கீதையில இருக்கும். நம்பிக்கை கொண்டவனுக்கு எப்படியாவது இதை ஃபுல்லா கொடு, ஆனா சந்தேகப்படுறவனுக்கு நீ இதை கொடுக்காதன்னே இருக்கும். கொடுக்காத, நேரத்தை வீணாக்காதன்னு இருக்கும். இதை நம்ம அப்படி ஒரு செகண்ட்ல எடுக்கணும், அதை புரிஞ்சுக்கிறது, பகுத்தறியும் சக்தி. இது நம்ம தேவதை தர்மத்தை ஆத்மா தானா அப்படிங்கிறது. ஆனா நம்ம கொடுக்கணும். கொடுக்காட்டினாலும் கடவுள் யார் மூலமாவது கொடுத்துருவாரு. நாம கொடுத்தா நமக்கு பாக்கியம், சொர்க்கத்துல பதவி அதிகமாயிட்டு இருக்கும். அதுதான். ஓம் சாந்தி சிஸ்டர். அடுத்த வீடியோ நம்ம அடுத்த இது அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர்.